2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்தால், உங்கள் லக்னத்திற்கு 2ல் ராகு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் இதனை பற்றிய ஸ்தானம். இந்த 2ல் ராகு அமர்ந்து அந்த சின்ன வயசில் ஒரு 10-15 வயசுக்குள்ளே ராகு தசையும் வருதுன்னா மட்டும் சரிங்களா, இந்த பேச்சு கொஞ்சம் தாமதமாக வர்றது, இல்லை சின்ன சின்னதாக இந்த திக்குவாயாக பேசி ஒரு 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் அது மாறுறது, அப்படி இல்லைன்னா படிப்பில் அவங்க ஸ்கூல் பீரியடுக்குள்ளே ஏதேனும் ஒரு பிரேக்கையோ, இல்லை ஆரம்ப கல்வியில் ரொம்ப மந்தமாக இருந்து பின்ன உயர்கல்வி வரும்போது வேகமாக படிக்க ஆரம்பித்ததோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் 2ஆம் இடத்துல ராகு அமருகின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த நல்ல முக்கிய அந்தஸ்தராக இருப்பாங்க, ஒரு நல்ல தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க, அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. அதுவும் அந்த ராகு அசுப கிரகங்களின் தொடர்பை பெற்றால் வாக்குறுதி, இவர்கள் பேசுகின்ற பேச்சு, இவர்கள் கூறுகின்ற தகவலால் தான் பிரச்சனையே வரும். அப்போ நாவடக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முடியாத தெரியாத விஷயங்களை பற்றி வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, 2ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படி ஒன்றும் சுவாரஸ்யமாக இருப்பதில்லைங்க. சுபகிரக தொடர்போடு இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்க, அசுப கிரகங்களின் தொடர்பில் இருந்தால் இன்னும் சுத்தம். குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, மன வாழ்க்கையில் ஒரு தொந்தரவு அப்படின்னு சந்திச்சு தான் இவங்க வெளியில் வராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பம் கஷ்டப்படுகின்ற நிலையிலிருந்து தான் அதன் பிறகு மேலோங்குகிறது. ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்.